தோல்விகளை பார்த்து மிக எளிதில் துவண்டு போகிற இந்த பிள்ளைகளுக்கு நீ தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய அன்பு உனக்கு உண்டு என்று சொல்லுகின்ற அந்த அஷ்யூரன்ஸ் தான் இன்னைக்கு தேவையா இருக்கு. அது ஒன்றுதான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தேவையா இருக்கு. ஜெயிச்சிடு, எப்படியா ஜெயிச்சிடு, அவனை விட மார்க் ஜாஸ்தி. எங்க பக்கத்து வீட்டில் ஒரு நாள் ஒரே சத்தங்க, என்னடா சுரேஷ் இப்படி பண்ண, திரும்ப சுரேஷ் வந்துட்டானா, சரி பேரை வேணாம் பார்த்துருக்கேன், இப்படி பண்ணிட்டேடா, என் கனவெல்லாம் கலைச்சிட்டியேடா, ஐயோ இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையடா, ஒரே சத்தம், இப்படி மார்க் கம்மியா வாங்கி. நான் நினைச்சேன் பையன் ஒருவேளை 12th ஸ்டாண்டர்ட்ல மார்க் ரொம்ப கம்மியா வாங்கிட்டானோ, ஜிஆர்இல டோட்டல் கம்மியாயிடுச்சோ, இல்ல ஐஐடி என்ட்ரன்ஸ்ல புட்டுக்கிட்டானோன்னு நான் பார்த்தேன். கடைசியில பார்த்தா அந்த பையன் யூகேஜி படிக்கிறான். பக்கத்து பெஞ்சில் இருக்கிற பையனோட 2 மார்க் கம்மியா வாங்கியிருக்கான். இதுக்கு தான் அந்த அம்மா இவ்வளவு சத்தம் போட்டுருக்கு. இவ்வளவு தூரம் எதிர்பார்ப்புகளை அவர்களுடைய தலையிலே வைக்கிற பெற்றோர்கள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளுக்கு இந்த எதிர்பார்ப்புகளை தாண்டி கண்டிப்பையும் கொடுக்கிற போது அவர்களுடைய மனம் என்கின்ற மென்மையான மலர் வாடிவிடுகிறது. இந்த பருவத்திலே அந்த மலர் வாடிவிட்டது என்று சொன்னால் நாளைக்கு சமுதாயத்தில் அவன் எழுந்து நிற்கிற போது எதற்கும் பயப்படாத முள் செடியாக அவன் எழுந்து நிற்கின்றான். அந்த மலரை வாட விடாமல் மலராகவே நீங்கள் கொண்டு வருகிற போது நாளைக்கு சமுதாயத்தில் கெட்டதை பார்த்து பயப்பட்டு நல்லதை பார்த்து ரசிக்கிற மனம் உள்ளவனாக அவன் ஒருவேளை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் எதையும் விட பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இருக்கிற மாதிரி உதார் காட்டுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் இந்த உதார் ரொம்ப அவசியம். அது வடிவேலு காட்டுற மாதிரி உதார் இல்ல, உண்மையான உதார். நீ நான் சொன்னாக்க நீ அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அளவு கண்டிப்பு. நான் சொல்லி நீ கேட்கலன்னா தொலைச்சிருவேன், அடி விழுன்னு சொல்லுவது அந்த கண்டிப்பு இல்லை. ஒரு அளவு சீறுவது, ஆனால் அந்த சீற்றத்துக்கு பின்னாலே பெரும் அன்பு இருப்பதை அவர்களை உணரச் செய்வது. இந்த ஒரு மெத்தடை இன்னைக்கு டீச்சர்ஸ் கையில எடுத்துக்கொண்டால் தான் இந்த பிள்ளைகளினுடைய மனம் கசங்காமல் அவர்களை நாளைக்கு கொண்டு வர முடியும். கனிவோடு இருப்பது என்பது இந்த கண்டிப்பு அணியில் இருக்கிற சில பேர் சொன்ன மாதிரி ஈனவானவா இருக்கிறது இல்ல. எங்க டீச்சர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாருடா, அவர் கொஞ்சம் லூசுடா, அது கண்டிப்பு கிடையாது, அது கனிவு கிடையாது. எங்களுடைய டீச்சர் எங்க மேல பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை நாங்கள் பொய்யாக்க மாட்டோம் என்று நினைக்கிற அந்த நம்பிக்கையை இது உண்மையிலேயே நடந்த விஷயம். இதை மாத்திரம் சொல்லிட்டு இந்த தீர்ப்பை முடிச்சுட்டு நான் ராஜா சார்ட்ட இந்த பட்டிமன்றத்தை ஒப்படைக்க நினைக்கிறேன். 12ஆம் கிளாஸ் படிக்கிற போது பல பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியான ஒரு தடுமாற்றம் வரும், ஒரு மென்டல் பிளாக் வரும். நிறைய பேர் அதை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு மென்டல் பிளாக், ஏன்னா ரொம்ப பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, பசங்க ரிபல்லியஸா மாறுவாங்க. அப்போ படிக்க சொல்றியா, படிக்க மாட்டேன், படிக்க மாட்டேன், என்ன சொல்ற நீ 8 மணிக்கு எழுந்துக்க சொல், 4 மணிக்கு எழுந்துக்க சொல்றியா, நான் 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன். ஒரு ரிபல்லா உருவாவதை அவங்க ருசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயசு தான் 12ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு. அது அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. என்னை ரொம்ப படிக்க சொல்லி பல பேர் கம்பல் பண்ணதுனாலே அதில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற அக்காவோ அண்ணாவோ நல்லா படித்து தொலைகிறவங்களா இருந்தால் வேதனையிலேயே வேதனை. இன்னும் ஓயாம என் டீச்சர்ஸ், ஹேமாவோட தங்கையா நீ, அவன் நல்லா படித்து மார்க் வாங்கி கிளாஸ் ஸ்கூலில் விட்டு போயிட்டா, அவன் ஹேமா தங்கையா நீ, இப்படி கேட்டே என்னை கொன்று எடுத்தாங்க. அப்போ ஒரு ரிபல்லியஸாக வந்துட்டேன், படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன். இந்த +2 அந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மா தவிச்சாங்க. ஏன்னா she is realizing நான் படிக்கலன்றத, என்ன ஆயிடுன்ற ஒரு பெரிய கவலை வந்துருச்சு. படிமா, கொஞ்சம் எழுந்துருமா, முடியாது முடியாதுன்னா முடியாது, இப்படி நான் பேசியிருக்கேன் எங்க அம்மாட்ட. இன்னைக்கு போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க இல்லை, ஆனா இப்படித்தான் நான் பேசினேன் அவங்க கிட்ட. இட் இஸ் டூ லேட் நவ் டு கரெக்ட். ஆனா அன்னைக்கு நான் அப்படிதான் நடந்துக்கிட்டேன். படிக்க மாட்டேன். அவங்க தொல்லை பொறுக்காம நான் ஒரு நாள் என்ன சொன்னேன், நான் ஜாயின்ட் ஸ்டடிக்காக ஸ்கூலுக்கு போறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன செய்யணும்னா ஜாயின்ட் ஸ்டடிக்கு போகணும். விளங்க கூடாதுன்னா ஜாயின்ட் ஸ்டடிக்கு போயிடணும். எந்த ஜாயின்ட் ஸ்டடிலையும் முதல் 3 நிமிஷம் எல்லாரும் படிப்பாங்க. இந்த 4வது நிமிஷம் ஒருத்த கேட்பான், மச்சான் பார்த்துட்டியாடா, அதோட ஜாயின்ட் ஸ்டடி முடிஞ்சிடும். எல்லா இடங்களையும் இதான் நடிக்கும். இதை சொல்லிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போனேன்.
வழக்கம் போல வந்த என்னுடைய தோழிகளோடு நான் பாட்டுக்கு ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் வறுமை நிறம் சிவப்பு வந்த புதுசு, கமல்ஹாசன் ஸ்ரீதேவி நடிச்ச படத்தை அணுவா ரசிக்கிறோம். +2 எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கடும் வெயில். அன்னைக்கு எங்க அம்மா வீட்டில இருந்து நான் ரொம்ப படிச்சுட்டு இருக்கேனே, எனக்கு லஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு சாப்பாட்டை கட்டிக்கிட்டு வராங்க எங்க அம்மா. மிக அதிகமா வெயில் இருக்கு அப்போ, அதனால ஒரு கொடை எடுத்துட்டு வராங்க. நான் இங்கேருந்து பாக்குறேன், அவங்க வருது, கேட் கிட்ட வருது, எனக்கு இங்கேருந்து தெரியுது. இந்த கையில டிஃபன் பாக்ஸ் இருக்கு, கொடை இருக்கு, ஆனா அவங்க கொடையை பிரிச்சுக்கல. கொடையை மடக்கிறபடியே எனக்காக எடுத்துக்கிட்டு நடந்து வராங்க. அந்த பதக்கிற வெயில இவ்வளவு தூரம் நடந்து வருதை நான் பார்த்தேன். இவ்வளவு கிட்ட வந்த உடனே, இல்லம்மா படிச்சுட்டு இருப்பியே, நீ உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், உனக்கு பசிக்குமேன்றதுனாலதான் லஞ்ச் கொண்டு வந்தேன், நீ சாப்பிட்டுட்டு அப்புறமா படிமா நீன்னு அந்த லஞ்ச் பாக்ஸை எனக்கு கொடுத்தாங்க. என் மனசுக்குள்ள ஒரு சுருக்குன்னு அது என்ன சொல்லுது, அந்த உணர்வை, ஏதோ ஒரு உணர்வு என்னை அசைத்தது. 2 அடி நடந்தாங்க, திரும்பி வந்துட்டு, நீ வரும்போது வெயிலா இருந்தா கொடையை யூஸ் பண்ணிக்கிட்டு வான்னு கொடையை என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இவ்வளவு வெயில நடந்து வராங்களே, அந்த கொடையை பிரிச்சு தன்னை வெயிலேருந்து காப்பாத்திக்கணும்னு அவங்களுக்கு ஏன் தோணல? என்ன அம்மா அப்படிதான் இருக்க முடியும். அவங்க திரும்பி போனாங்க. அவங்க திரும்பி போற அந்த ஒரு 10 நிமிஷத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், என்னோட வாழ்க்கையில எங்க அம்மாவுக்கு எதையுமே என்னால திருப்பி செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தா சரியாயிடுமா? பட்டுப்படம் வாங்கி கொடுத்தா சரியாயிடுமா? என்ன செய்ய முடியும் அம்மாவுக்கு? ஒண்ணு செய்யலாம், இவங்களோட பொண்ணா இது அப்படின்னு யாராவது அவங்க கிட்ட என்னை பத்தி பெருமையா பேசினா, ஒருவேளை அவங்க எனக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் கொஞ்சம் நான் பதில் சொன்ன மாதிரி இருக்கும். ஒருவேளை நான் அன்னைக்கு முடிவு செய்தேன், இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட நான் மாத்திக்கணும். அன்றைக்கு நான் படிக்க ஆரம்பிச்சேன். கடவுள் அருளாலும், எங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தாலும், எங்களுடைய ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதலாலும் +2ல நிறைய மார்க் வாங்கினேன். அண்ணா யூனிவர்சிட்டியில எனக்கு பிடெக் அட்மிஷன் கிடைச்சிது. அதுக்கு பிறகு நான் MBA படித்தேன். நான் ஒரு வங்கியில வேலைக்கு சேர்ந்தேன். எல்லாமே எங்க அம்மாவினுடைய மகத்தான அன்புக்கு முன்னால சிறு தூசி, அவ்வளவுதான். அந்த ஒரு நாளில் மாத்திரம் என்னுடைய தாய் என்னை கூட பலார்னு அடிச்சு, படிக்கலன்னா தொலைச்சிருவேன் ராஸ்கல்னு சொன்னாக்க நான் உருப்படாமலே போயிருப்பேன். மிகச்சிறு வயதிலே இருக்கிற குழந்தைகள் ஓரளவு கண்டிப்பை எதிர்பார்க்கின்றன என்று டாக்டர் ஸ்பாக் என்ற பீடியாட்ரிஸ்ட் சொல்லுகிறார். ரொம்ப சின்ன குழந்தை இருக்கு பாருங்க, ஓரளவு கண்டிப்பா அது எதிர்பார்க்குதான். அந்த குழந்தைகளே கூட, நோ யூ ஷுட் நாட் டு இட், அங்க போக கூடாது, அதை தொடாத, இப்படி சொல்லுவதே அந்த குழந்தைகளினுடைய சைக்கிக் எதிர்பார்க்கிறது என்று டாக்டர் ஸ்பாக் சொல்லுகிறார். அந்த குழந்தைகளுக்கு ஓரளவு கண்டிப்பா இருப்பது மாதிரி நம்ம நடிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அந்த பிள்ளைகள் அடலசன்ட் வயசுக்கு வருகிற போது அபரிமிதமான அன்பை என்னுடைய ஆசிரியர்கள் காட்டுகிறார்கள். எங்க அம்மா காட்டுறாங்க, எங்க அப்பா காட்டுறாங்க, எங்க அண்ணன் என்கிட்ட அன்பா இருக்கான், இவங்களை நான் ஏமாத்திரக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிற அளவு கனிவு ஒன்றுதான் பிள்ளைகளை காப்பாற்றும் என்று சொல்லி இந்த பள்ளியை பார்க்கிற போது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. நேரமாவதை பற்றி கவலைப்படாமல், கொட்டுகிற மழையை பற்றி கவலைப்படாமல், இவ்வளவு அழகாக தமிழ் பேச தெரிந்த ஒரே தாளாளர் தமிழ்நாட்டில் இவர் ஒருத்தராத்தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த பந்தாலாம் இல்லாம, ரொம்ப ஓவரா பீட்டு விடாம, ரொம்ப அழகாக தெளிவாக இந்த சன்பீம் என்று அவர் சொல்லுகிற அந்த குரலிலேயே அவர் இந்த பள்ளியின் மீது வைத்திருக்கிற மாறா காதல் எனக்கு தெரிகிறது. என் பொண்ணை பத்தி நான் பேசுற போது அவ பேர் நிவேதிதா. நிவேதிதான்னு சொன்னாலே எனக்கு ஒரு பேஷன் இருக்குல்ல. அவர் சன்பீம்னு சொல்ற போது அந்த உணர்வை என்னால் அதில் ருசிக்க முடிகிறது, ரசிக்க முடிகிறது. இந்த பள்ளியை ஒரு தவம் மாதிரி நடத்துகிற அவருடைய வழிகாட்டுதலில், அவருடைய அன்பில் மலர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரின் திறமை, இந்த ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைகளினுடைய ஆச்சரியமான திறமை. ஒண்ணு மாத்திரம் நான் சொல்றேங்க, இந்த உலகத்துல இன்னைக்கு பிழைக்க என்ன தேவைன்னா பேச்சு திறமை ஒண்ணுதான் தேவை. Of course marks are very important, but மதிப்பெண்கள் மாத்திரம் வெற்றியை இன்றைக்கு முடிவு செய்வதில்லை. பேச தெரிந்த பிள்ளை தான் இன்றைக்கு ஜெயிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, பேசவே பேசாதுன்னு சொன்னதெல்லாம் அந்த காலம். நீங்க நல்லா பேசுங்க வகுப்புல, இனிமேல இருந்து நிறைய கேள்வி கேளுங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள்.
அந்த பேச்சு திறமையை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்திய இந்த மேடையிலே இருக்கிற அத்தனை பேச்சாளர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என் பாராட்டுதலையும் சொல்லி, இந்த பள்ளிக்கு என்னை அறிமுகப்படுத்தி நான் இங்கே வர வேண்டும் என்று சொன்ன எங்களுடைய நடுவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி, நான் மிக மிக மதிக்கிற ரசிக்கிற பேச்சாளரான ராஜாவிடம் இந்த மேடையை ஒப்படைத்து உங்கள் அனுமதியோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.